Hello YouTube, this is Twin Blue Soul. Welcome back. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இப்போ போடுறேன் மந்த்லி போடுறேன் அப்படி இப்படின்ட்டு என்னப்பா ஒரே கமிட்மெண்ட்ஸ் ஒன்றும் பண்ண முடியல. வழக்கம் போல் கண்டென்ட்டை ரிவீல் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், சர்ப்ரைஸ் அப்படி இப்படின்னு எதுவும் இது பண்ண வரும்ல, டைரெக்டாகவே சொல்கிறேன். யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டெரிட்டரின்னு இருக்குது. அதாவது எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. அவங்க வந்துட்டு உலகத்திலேயே ரொம்ப பழமை வாய்ந்த இடங்கள் இதெல்லாம் பாரம்பரிய இடம் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்ன சொல்ல பெஸ்ட், ரொம்ப என்ன சொல்ல ஆச்சரியப்படுற விஷயங்கள் இருக்கிறது தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக இருக்க பிளேசஸை சுற்றி பார்க்கணும். இதுதான் கண்டென்ட். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, அப்புறம் கேரளா, கர்நாடகா, அப்படியே ஆந்திரா, அப்படி எல்லா இடத்துல இருக்கிறதையும் சுற்றி பார்க்குறோம். இந்த வீடியோஸில் வரும். ஆல்ரெடி நிறையா பேர் போட்டிருப்பாங்க நார்மலாக போய் இந்த மாதிரி இந்த இடங்கள் அப்படி இப்படின்ட்டு. நம்ம வந்து ஓவரால் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். எனக்கு போகணுன்னு ஆசை. ஸோ அதனால் அதை கண்டென்ட் ஆக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கே இதுவும் லேட் இல்லை, எப்பயாவது போகிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு கிளம்பலான்னு பிளான். 6 ஆச்சு, ஃபியூல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் 6 பிளேசஸ் இருக்குது. அதில் 4 பிளேஸ் வந்து இந்த மாதிரி டெம்பிள்ஸ். அந்த மாதிரி ஒன்று வந்து தஞ்சை பெரிய கோவில், இன்னொன்று ஐரவதீஸ்வரர் கோயில் அப்படின்னு கும்பகோணத்தில் இருக்குது. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ட்டு ஜெயங்கொண்டான் அந்த ஏரியாவில் இருக்குது. அடுத்து சென்னை பக்கத்தில் மகாபலீஸ்வரம். அதெல்லாம் வந்துட்டு சிற்பக்கலைகளில் மிக சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்த இது 3 டெம்பிள் வந்துட்டு சோழர்கள் கட்டினதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ராஜராஜ சோழன் அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் ஆண்ட காலத்தில் வந்து கட்டினது. அது வந்து எப்படி சொல்ல போய் பார்த்தா தெரியும். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க அதை அபூர்வமாக கட்டியிருக்கிறது. சின்ன 1 இன்ச்சுக்கெல்லாம் ஸ்டாச்சு இருக்குது, சிலைகள் செதுக்கியிருக்காங்க, சிற்பக்கலைகள், ஒவ்வொரு சிலையிலையும் நுணுக்கங்கள் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்கணும் ஆசை. பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தஞ்சை பெரிய கோவில். அடுத்தடுத்த வீடியோவில் அப்படியே ஒவ்வொரு வீடியோவாக அப்படி ஒவ்வொரு ஏரியா பார்க்கலாம். காங்கேயம் பக்கம் வந்துட்டோம். அடுத்து வெள்ளை கோயில், கரூர், திருச்சி, தஞ்சாவூர். வெள்ளை கோயில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு டீயை போட்டு அதில் வேறு சாப்பிடல, நேராக வண்டி எடுத்த ஒரே தஞ்சாவூர் போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கோயிலுக்கு போய்க்கலாம். ஏடா டீ குடிச்சு கிளம்பிட்டோம். அமராவதி ஆறுன்னு நினைக்கிறேன், கரூர் சினாமா. இதுதான் போயிட்டு காவிரி ஆறில் ஜாயின் ஆகும். ரோடெல்லாம் செமையாக இருக்கு. சிங்கிள் ரோடு ஆயிடுச்சு. இனிமேல் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்தா போகணும்.
திருச்சி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பைபாஸ் என்னன்னு தெரியலை. தஞ்சாவூருக்கு இன்னும் கரெக்டாக 8 கிலோமீட்ரு, கோவிலுக்கே 15 கிலோமீட்டர் தான். கரெக்டாக 20 நிமிஷத்தில் போயிடலாம். ரோடு சூப்பராக இருக்குப்பா. திருச்சி அந்த டவுன் ஏரியா மட்டும் கொஞ்சம் ரஷ்ஷு, அவுட்ரு வந்துட்டு அப்படியே அருமையாக இருக்குது. இங்கெல்லாம் நல்ல ஃப்ளைங்ஸ் தான், சமதள பரப்பு, சமவெளியும்பாங்கல்ல அந்த மாதிரி. நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு. தஞ்சாவூர் ஜஸ்ட் 6 கிலோமீட்டர்ஸ். பைபாஸ்லேருந்து கீழே இறங்குதுன்னு நினைக்கிறேன். போட்டிருக்கு பாருங்க, பெரிய கோவில். கரெக்டான 7 கிலோமீட்டர். பெரிய கோயிலுக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. இது அரண்மனை பேலஸ் இருக்கு போலயே. காலேஜ் ஏதோ இருக்கு. சாம தஞ்சை பெரிய கோயில். வா, எப்படி இருக்கு பாரு. பார்க்கிங், பைக் பார்க்கிங். சார் பைக் பார்க்கிங் இல்லைங்க சார், ஆப்போசிட்டா? இதான் என்ட்ரன்ஸ் பார்த்துக்குங்க, சுற்றி கோட்டை. ஓ, என்ட்ரன்ஸ் வந்து வெறியா இருக்கு, ஒவ்வொரு சிற்பங்களும். பேர் இருக்கு, பிரகதீஸ்வரர் டெம்பிள். பெரிய கோவில், தஞ்சை பெரிய கோவில். இதுதான் கோயிலோட மேப், பார்த்துக்கங்க. தெரியுதான் தெரில. அருமை அருமை. இதுதான் ஃபஸ்ட் இது. வச்சுருக்கேன்.